ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் பார்க்க போகிற டாபிக் தொலைநிலை தொடர்கள் தான் பார்க்க போகிறோம். கேள்வி 251. வினை, உவமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வருவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எந்த தொகை வகையில் வருது அப்படின்னா 251க்கான பதில் ஆப்ஷன் டி, தொகைநிலை தொடரில் வரும். கேள்வி 252. தொகைநிலை தொடர் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தொகைநிலை தொடர் 6 வகையாக பிரிக்கலாம். கேள்வி 253. பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு டேஷ் என்று பெயர். பெயர் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற்றுமை உருபு அப்படின்னு பேர். கேள்வி 254. 6ஆம் வேற்றுமைக்கான உருபு எது? 6ஆம் வேற்றுமைக்கான உருபு அது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 255. முதல் வேற்றுமைக்கான உருபு எது? முதல் வேற்றுமைக்கான உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. 255க்கான பதில் ஆப்ஷன் ஏ, உருபு இல்லை. கேள்வி 256. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் டேஷ் எனப்படும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா 256க்கான பதில் வினைத்தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. கேள்வி 257. வளர்பிறை என்பது டேஷ். வளர்பிறை அப்படிங்கிறது என்ன? வினைத்தொகை. பி தான் கரெக்டு. கேள்வி 258. செம்மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது செம்மொழி அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது. அதனால் அது பண்பு தொகை. கேள்வி 259. கயல்விழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கயல்விழி அப்படிங்கிறது ஓமைப்படுத்தி சொல்கிறது. அதனால் அது ஓமை தொகை. கேள்வி 260. மா பலா வாழை அப்படிங்கிறது என்ன? மா பலா வாழை அப்படிங்கிறது 260க்கான பதில் உம்மை தொகை. கேள்வி 261. கலங்கரந்த பெயரெச்சம். கலங்கரந்த பெயரெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைத்தொகை. 261க்கான பதில் ஆப்ஷன் சி, வினைத்தொகை. 262க்கான பதில் 6 என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? 6 என்ற சொல்லுக்குரிய பொருள் நதி, ஒரு எண்ணை குறிக்கும், வழியை குறிக்கும், எல்லாமே கரெக்டு. அப்போது 262க்கான பதில் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கேள்வி 263. வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது என்ன? வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது உம்மை தொகை. வெற்றிலையும் பாக்கும் அப்படி வருது இல்லையா? அப்போ அது உம்மை தொகையில் வரும். கேள்வி 264. கபிலபர்ணர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொகை? கபிலபர்ணர் அப்படிங்கிறது உம்மை தொகை. கபிலரும் பரணரும் அப்படின்னு வருதில்ல, அது உம்மை தொகை. கேள்வி 265. பொற்றொடி வந்தால் என்பது என்ன? பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது 265க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அன்மொழி தொகை. கேள்வி 266. தனதன என்பது என்ன? தனதன அப்படிங்கிறது இரட்டைக்கிளவி. கேள்வி 267. மல்லிகைப்பூ அப்படிங்கிறது என்ன? மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ஒரு பண்பை பற்றி சொல்கிறது. அதனால் அது பண்பு தொகை. கேள்வி 268. கீழ்கண்ட சொற்களில் எது வினைத்தொகை? வினைத்தொகை எது அப்படின்னா செய்தொழில். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய செயலை செய்யக்கூடியது. அதனால் செய்தொழில். 269. பால் பருகினால் அப்படிங்கிறது என்ன? பால் பருகினால் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை.
269க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 270, கீழ்கண்டவற்றில் அன்மொழித் தொகை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்மொழித் தொகை 270க்கான பதில் ஆப்ஷன் சி, பவளவாய் பேசினாள். இதோட என்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.